இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சூரிய பிராண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய NightWalker Cine லென்ஸ். இந்த NightWalker Cine சீரிஸ்ல ஏகப்பட்ட லென்சஸ் இருந்தாலும் மூணு முக்கியமான லென்சஸ் பத்தி பார்க்க போறோம். Let's get started. Hey, what's up guys? Welcome back to MirrorME Studio. நான் திலீப் ராமகிருஷ்ணன். சூரிய பிராண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய NightWalker Cine லென்ஸ் இது ஒரு சினிமாக்காக தயாரிக்கப்பட்ட லென்ஸ். முன்னாடி நம்ம சேனல்ல ஏகப்பட்ட சினிமா லென்சஸ் பத்தி பேசியிருப்போம். இப்போ சூரிய பிராண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த NightWalker லென்சஸ்ல என்னென்ன சிறப்பு விஷயங்கள் இருக்கு, இது என்னென்ன மவுண்ட்டுக்கு வரும், என்னென்ன விஷயங்கள்லாம் இதுல செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவா இந்த NightWalker Cine சீரிஸ்ல மொத்தமா 16mm 24 35 55 and 75 லென்சஸ் வரும். இதை நீங்க தனித்தனியா வாங்கிக்கலாம், இல்ல எனக்கு கிட்டோட வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுல சூப்பரான சாய்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. 24 35 and 55mm ஒரு பாக்ஸில் வச்சு அழகாக தராங்க. இந்த NightWalker சீரிஸில் வந்திருக்கக்கூடிய இந்த மூணு லென்சஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, இது முன்னாடியே சொன்ன மாதிரி இது பொதுவாக சினிமாக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு லென்ஸ். இது ஒரு ஃபோட்டோகிராஃபி லென்சஸ் கிடையாது. ஃபோட்டோ லென்ஸ்னா என்ன, சினிமா லென்ஸ் என்ன, இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இன்னொரு தெளிவான ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த சூரிய லென்ஸில் இது வந்து ஆக்சுவலி ப்ரொனவுன்ஸ்ட் சூரியன் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுங்கிறத அவங்கள்ட்ட டைரெக்டாகவே நான் மெசேஜ் பண்ணி கேட்டுட்டேன். சூரே இந்த லென்ஸ் வந்து ஒரு ஏபிஎஸ்சி ஃபார்மேட்டுங்க, சூப்பர் 35 ஃபார்மேட்டுக்காக தயாரிக்கப்பட்ட லென்ஸ். இது வந்து ஃபுல் ஃப்ரேம்காக தயாரிக்கப்பட்ட லென்சஸ் கிடையாது. பட் நீங்கள் இதை வந்து ஃபுல் ஃப்ரேம் கேமராலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பர் 35 மோடு நீங்கள் ஆன் பண்ணிட்டு, அதை ஏபிஎஸ்சி மோடு ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த லென்ஸ் எந்தெந்த மவுண்ட்டுக்கெல்லாம் வந்திருக்குங்க, முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது லைக்காவோட எல் மவுண்ட்டுக்கு வந்திருக்கு, சோனி இ மவுண்ட், Fuji X mount, Canon RF mount, then Micro Four Third cameras. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய Lumix Micro Four Third cameras பத்தி பேசியிருப்போம். அந்த மாதிரி MFT கேமராஸ்க்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய MFT lenses. ஸோ இவ்வளோ மவுண்ட்டுக்கு இவங்க இந்த லென்சஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த லென்ஸ் வந்து ரெண்டு கலரில் வருதுங்க. ஒன்று வந்து பிளாக், இன்னொன்று மெட்டல் கிரே. பட் இந்தியாவில் பிளாக் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குங்கிறது எனக்கு கிடைச்ச டீடைல். ஸோ அதை விடுங்க, இந்த லென்ஸோட ஆப்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஆப்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். இது ஒரு ரிவ்யூ வீடியோ கிடையாது. எல்லாரும் நீங்கள் நினச்சிங்க இது எல்லாமே ஒரு ப்ரிவியூ வீடியோ தான், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்காக வரத்தரேன். ஒரு போய் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 minutes வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தேவையான எல்லா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு 67mm த்ரெட் சைஸ் கொண்ட ஒரு லென்ஸுங்க. சினிமா லென்ஸ்னாவே பொதுவாக எல்லாமே ஒரே மாதிரி ஒரே சைஸில், இன்னும் சொல்லப்போனால் ஒரே ஈக்குவல் வெயிட்டில் தான் தயாரிப்பாங்க. அந்த மாதிரி தயாரித்தா தான் சினிமா எடுக்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கிம்பலில் நீங்கள் போட்டோ எடுக்கிறீங்க, இல்லை ஒரு கேமரா ரெகுலர் நீங்கள் போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லென்ஸும் ஒரு டிஃப்ரெண்ட் சைஸாக இருந்துச்சுன்னா அது கடுப்பாகும். ஸோ இந்த லென்ஸை சூரிய எப்படி இவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 510 கிராமுக்கு பக்கத்தில் ஆல்மோஸ்ட் வரக்கூடிய ஆவரேஜ் 510 கிராம் கொண்ட ஒரு சைஸ் கொண்ட ஒரே மாதிரி சைஸ் கொண்ட லென்சஸ். இந்த சீரீஸ் இருக்கிற எல்லா லென்சஸுமே ஒரே சைஸ் கொண்ட லென்சஸ் தான். ஈவன் 16mm ஆரம்பித்து 75mm வரைக்கும் ஒரே சைஸாக தான் இருக்கும். இந்த கிட்டில் நம்ம பேசக்கூடிய 24 35 and 55 இது எல்லாமே ஒரே லென்சஸ் தான், ஒரே சைஸாக தான் இருக்கும். இதில் கொடுத்துருக்கிற அந்த மேனுவல் ஃபோக்கஸ் ரிங், தென் அப்பச்சருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரிங் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும். ஸோ அதோட டயாமீட்டரும், அந்த ரிங்குக்கான டயாமீட்டரும் ஈக்குவல் தான், 77.6mm டயா. ஸோ இந்த லென்சஸ் எல்லாமே மேனுவல் ஃபோக்கஸ் லென்சஸ் தான். இது வந்து ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் சினிமா லென்சஸ் கிடையாது. இது எல்லாமே மேனுவல் ஃபோக்கஸ் லென்சஸ் தான். சினிமான்னு போயிட்டாவே மேனுவல் ஃபோக்கஸ் தான் 99.9% சினிமா எடுக்கிறவங்க விரும்புவாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும். ஆட்டோ ஃபோக்கஸ்ன்னு இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் மாறக்கூடும். ஸோ அந்த லென்சஸ் எல்லாமே, இந்த சீரீஸில் வந்த லென்சஸ் எல்லாமே மேனுவல் ஃபோக்கஸ் லென்சஸ் தான். ஸோ அப்பச்சர் பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலான்னு கேட்டால், இதில் வந்து டி ஸ்டாப், சினிமா லென்சஸ் டி ஸ்டாப்பில் தான் சொல்லுவாங்க. சார் டி ஸ்டாப் வந்து மேக்ஸிமம் அப்பச்சர் T1.2 T16 வரைக்கும், ஷார்பஸ்ட் அப்பச்சர் வந்து T16 வரைக்கும் இதால் எடுக்க முடியும். ஸோ முன்னாடி சொன்னேன், இது ஒரு சூப்பர் 35 லென்ஸ், அதாவது ஏபிசி ஃபார்மேட்டுக்குள்ளே கிராப் சென்சருக்காக யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ். இது நீங்கள் ஃபுல் ஃப்ரேமில் யூஸ் பண்ணால் நீங்கள் கிராப் மோடு வந்து நீங்கள் ஆன் பண்ண சொல்லியிருந்தேன். அப்படி நீங்கள் சூப்பர் 35 மோடு ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கிராப் வரும். அந்தந்த கேமராவுக்கு அந்தந்த மேனுஃபேக்சர் எவ்வளோ அந்த கிராப் ஃபேக்டர் வச்சுருக்காங்களோ, இப்போ 1.6 times 1.5 டைம்ஸ்னு வச்சுருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 24mm லென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு 35mm ஆயிரும். 35mm யூஸ் பண்ணுறதா இருந்தால் 50mm ஃபோக்கல் லென்த் கொடுக்கும். 50 யூஸ் பண்ணுறதா இருந்தால் 85mm அந்த இதுக்குள்ளே ரேஞ்சுக்குள்ளே கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ரேமில் யூஸ் பண்ணும்போது அதோட ஃபோக்கல் லென்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. பட் அதே அளவுக்கான அந்த அப்பச்சர் அந்த போக்கா இருக்குல்ல, இந்த ப்ளீஸிங்கான ஒரு போக்கா வந்து அதே மாதிரி தான் கொடுக்கும். 1.2னா என்னவோ அந்த 1.2 தான் கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுனால போக்கா குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் கிடையாது. ஸோ அடுத்தது டெக்னிக்கலான நம்ம பேச போனோம் அப்படின்னா, இது என்ன தான் சூப்பர் 35
காக தயாரிக்கப்பட்ட லென்ஸாக இருந்தாலும் இதோட அந்த இமேஜ் ஃபார்மிங் சர்க்கிள் இருக்குல்ல அது வந்து பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இதை வந்து ஒரு ரெட் கொமோடோ கேமராவில் நீங்கள் போட்டால் கூட ரெட் கொமோடோவில் உள்ள அந்த சென்சார் சைஸ் வந்து 30.8 mm அந்த சைஸ் மேக்ஸிமம் வித். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லென்ஸால் மேக்ஸிமம் 32 mm வரைக்கும் இதால் அந்த இமேஜை சர்க்கிளை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த சைடில் வந்து எந்த லென்ஸ்லையும் எந்த கேமராலையும் இந்த வினியேட்டிங் பிரச்சனை வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லார்ஜ் இமேஜ் சர்க்கிள் நோ வினியேட்டிங். ஸோ லோ லைட்டில் ரொம்ப ஈவினிங் டைமில் இருட்டில் நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் பியூர் லோ நாய்ஸ் ப்ரொஃபைல் இதால் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஐஎஸ்ஓ பம்ப் பண்ணி பெரிய லெவலுக்கு வந்து நீங்கள் லைட்டை கேதர் பண்ண வேண்டிய அதாவது டிஜிட்டலாக ஆம்ப்ளிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அதில் வந்து T1.2 கொடுத்துருக்காங்க. நிறைய லைட்டை நீங்கள் கேப்சர் பண்ணலாம். ஈவன் தோ T1.2வில் நீங்கள் கேப்சர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த லென்ஸ் எங்களால் ஒரு ஷார்ப்பஸ்ட் கிளியர் இமேஜை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூரே கிளைம் பண்ணுவோம். இந்த லென்ஸோட ஆப்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பேச போனோம்னா இதில் வந்து ED கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா டிஸ்பர்ஷன் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பர்ஷன் சொல்லுவோம்ல அதை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். எப்படி சொல்கிறது, ஒரு குரோமாட்டிக் அப்ரேஷன்லாம் சொல்கிறோம்ல, அந்த கலர் ஃப்ரிஞ்சஸ்லாம் க்ரியேட் ஆகும்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப கட்டுப்படுத்துது இல்லை. அதாவது இந்த ED கிளாஸஸ் யூஸ் பண்ணும்போது அந்த லைட்டு டிஸ்போஸ் ஆகிற விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது குரோமாட்டிக் அப்ரேஷன் கண்ட்ரோல் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸலண்ட்டான ஒரு லைட் டிரான்ஸ்மிஷன் இருக்கும். அங்கே வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ட்ரூ டு லைஃப் கலர் வந்து கொடுக்கும். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி என்ன கலர் இருக்குதோ அந்த கலர் அப்படியே வந்து சென்சாருக்கு வந்து விழும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட கலர் கிரேடிங்கில் அந்த கலர் சேஞ்சஸ் ஆகுமோ அது வேறு விஷயம். பட் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் லென்ஸுக்கு முன்னாடி என்ன கலர்ஸ் இருக்கோ அது அப்படியே உங்கள் சென்சாருக்கு வரும். தென் இதில் யூஸ் பண்ண இருக்கக்கூடிய இந்த லென்சஸ்லாம் ஒரு ஹை இண்டெக்ஸ் லென்சஸ்ங்க. ஹை இண்டெக்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹை இண்டெக்ஸ் கிளாஸ் அப்படின்னா முன்னாடிலாம் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா ஒரு கண்ணாடி போட்டிருப்போம். நம்ம சோடாபுடி கண்ணாடின்னு சொல்லுவோம்ல, கண்ணாடி வந்து அவ்வளோ திக்காக இருக்கும். பட் அதே வந்து நீங்கள் வந்து இப்போ போய் நீங்கள் பிராண்ட்ஸ்லலாம் நீங்கள் வாங்கும்போது சில பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக கொடுப்பாங்க கிளாஸ். அதே அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், அதே லெவலுக்கு உள்ள விஷயங்கள்லாம் செய்யும். ஆனால் இவ்வளோ தின்னாயிரும். அது எப்படி முடிஞ்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஹை இண்டெக்ஸ் கிளாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ தின்னாக இருக்கும், அதோட விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், தின்னாக இருக்கும். அதே லெவலுக்கு வந்து லைட்டு ரொம்ப பெண்டாகி ஒரு கிளாஸ் வழியாக ஒரு லைட்டு வந்து ஊடுருவி வரும்போது பெண்டாகி தான் போகும். ஸோ அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த லைட்டு பெண்டெல்லாம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இதில் யூஸ் பண்ணுது. ஸோ அது பேர் ரிஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ரிஃப்ராக்ஷன் ஆக விடாமல் அந்த ரிஃப்ராக்ஷனை ரெடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹை இண்டெக்ஸ் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த லென்ஸோட ஆப்டிக்கல் அந்த சைஸையும் வெயிட்டையும் கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஆப்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் தர முடியும். மினிமல் ஃபோக்கஸ் ப்ரீத்திங் கொடுக்க முடியும். ஃபோக்கஸ் ப்ரீத்திங்கே ஆல்மோஸ்ட் இல்லாத லெவலுக்கு எங்களால் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் சொல்லலை, சூரிய வந்து கிளைம் பண்ணுறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக. ஸோ நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் இதோட பாடியோட ஸ்ட்ரக்சர் வந்து அலுமினியம் அலாயில் செஞ்சுருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஆவரேஜாக 510 கிராமுக்கு இதோட லென்சஸ் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. அலுமினியம் அலாயில் செஞ்சுருக்காங்க. அந்த அலுமினியம் அலாய் இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற அந்த ஆப்டிகளுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப வந்து வெதர் ப்ரூஃபாகவும் இருக்குது. ஸோ மேனுவல் ஃபோக்கஸ்ன்னு சொல்லிட்டோம். மேனுவல் ஃபோக்கஸ் ரிங்கோட அவுட்டர் டயா வந்து 77.6 mm டயா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரொட்டேஷன் இருக்குல்ல, ஒரு மேனுவல் ஃபோக்கஸ் வந்து எவ்வளோ தூரம் எத்தனை டிகிரி வந்து ஃபுல் ரொட்டேஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா 270 டிகிரி ரொட்டேஷன் ஆங்கிள் இந்த மேனுவல் ஃபோக்கஸ் ரிங்குக்கு இருக்குது. இந்த லென்ஸோட இன்னொரு சிறப்பான விஷயம் வந்து ஒரு லென்ஸுக்கும் மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து நீங்கள் ரொம்ப பக்கத்தில் போய் ஷூட் பண்ண முடியுமா இல்லை தூரமாக வரணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 0.4 மீட்டர்ஸ் மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ். ரொம்ப நீங்கள் பக்கத்தில் போகலாம். ஆல்மோஸ்ட் 0.4 மீட்டர்ஸ்னா 40 சென்டிமீட்டர்னு அர்த்தம். ஸோ இந்த கிட்டில் வரக்கூடிய இந்த 24, 35, 55 mm கிட்டும் நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த கிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 லட்சத்துக்குள்ளே வருது. இது வந்து அந்த மவுண்ட்டு சேஞ்ச் ஆகும். லைக்காவோட எல் மவுண்ட் வாங்கினீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும், சோனியோட இ மவுண்ட் வாங்கினீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும், கெனானுக்கு வாங்கினீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும். ஸோ அதுமாதிரி ஒரு மவுண்ட்டுக்கும் இதோட ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகும். அதோட வெப்சைட் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். சூரி நைட்வாக்கர் சினி லென்சஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். அதோட ஆப்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதோட ஆப்டிக்கல் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பண்ணுற தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது மிரர்மே ஸ்டுடியோ. பி கிரேட் ஒன் வித் யூ.